கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் பாத்திர. இந்த தேவனை நாம் சந்தோஷமான நேரங்களில் அல்லது ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் தேவனை துதிக்கிறது லகுவான காரியம். ஆனால் நாம் துன்பங்களின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாம் தேவனை துதிக்கிறது சற்று கடினமான காரியம். ஆனால் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற வருகிற நாம் அமைதியாக இருந்து விட்டு போகக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்விலே சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நாம் எதற்காக துதிக்க வேண்டும் என்றால் 150 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அவர் வல்லமையான கிரியைகளை நம்மிடத்தில் செய்கிறவர். அவர் மகத்துவமான தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்க நாம் வரும் பொழுது நாம் மௌனமாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமாயிராது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்லுகிறேன், தேவன் என்னை எப்படி நான் தேவனை துதிக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம் அல்லது சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும் என்று. அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படும், நாம் விடுதலை அடைவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் சுகம் அடைவோம், நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கவும், விசேஷமாக தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.